நான் வந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அரசியல் பேசக்கூடாது. ஆனால் எனக்கு ஒன்று தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு நடிகர் கட்சி என்று அவங்க அப்பா காலத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அப்படிதான் அழைப்பார்கள், அப்படிதான் சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது என்பதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. அதே வரலாறு மீண்டும் தொடரும். அதே முறையில் மீண்டும் 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 தளபதி தான் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் நான் ஊடகங்கள் வாயிலாக அன்றாட மக்களிடமிருந்து தெரிந்து கொள்கிற செய்தியாகவும் அது இருக்கிறது. என்னங்க 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 எப்படிங்க? தளபதி முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் எப்படி கவனமாக இருக்கிறார் என்பதையும் விரல் நுனியிலே விவரங்களை வைத்துக்கொண்டு எப்படி எல்லாவற்றையும் கையாளுகிறார் என்பதையும் நாடு பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு யாரை எப்படி எந்த நேரத்தில் எப்படி கையாள்வது என்பது அவர் கற்றிருக்கிற பெரும் கலையாக இருக்கிறார். அதுதான் இந்திய நாடே அவரை பார்த்து இவ்வளவு குறைந்த காலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எப்படி அமைதியாக நின்று சமாளிக்கிறார் என்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் இறைவன் அருளால் அவர் சமாளிப்பார். வெகு விரைவில் இப்படிப்பட்ட சமூக கூடங்களில் ஆய்வு நடத்த இருக்கிறோம். புதிய சமூக கூடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பிலும் சென்னை மாநகர குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பிலும் மெட்ரோ வாட்டர் சார்பிலும் அதேபோன்று வீட்டு வசதி வாரியத்தின் சார்பிலும் மக்கள் கூறுகிற அந்த பிரச்சனைகளை விரைந்து முடிப்பதற்குரிய எல்லா ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அந்த பணிகளை முடிப்பதற்கும் நான் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். புதிய திட்டங்கள் இங்கே வர இருக்கிறது. விரைவில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஏற்கனவே டிரைனேஜ் நிரம்பி 3.5 ஆண்டு காலமாக சாக்கடை நீர் தேங்கி கிடந்த இடத்தில் 3.5 ஆண்டு காலம் என்று மக்கள் சொன்னார்கள். அதை 6 நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் அகற்றி இன்றைக்கு கட்டாந்தரையாக அதை ஆக்கி காட்டியிருக்கிறோம். இனி தண்ணீர் தேங்காதபடி கழிவுநீர் தேங்காதபடி அந்த இடம் பார்த்துக் கொள்ளப்படும். அதே போன்று உடைந்து போயிருக்கிற எல்லா கழிவுநீர் குழாய்களும் மாற்றப்பட்டு புதிய கழிவுநீர் குழாய்கள் அங்கே மாற்றி அமைக்கப்படும். இல்லை, மின்வெட்டு ஏன் ஏற்படுது என்பதை பற்றி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். விரைந்து அதற்குரிய முடிப்பதற்குரிய பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும். வள்ளூர் கோட்டம் அருகில் நுங்கம்பாக்கம் பிளே கிரவுண்ட் அன்றைக்கு போய் பார்த்தோம். ஒரு தடுப்பு சுவர் காரணமாக நிறைய பேர் விழுந்து மண்டை உடைந்து காயம்பட்டு அந்த தடுப்பு சுவர் உடனே அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். 24 மணி நேரத்திலே அந்த தடுப்பு சுவர் அகற்றப்பட்டு விட்டது. அந்த இடத்தில் விளக்கு வசதி போதவில்லை என்று சொன்னார்கள். எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இரவு நேரத்தில் வந்தாலும் விளையாடக்கூடிய அளவிற்கு எல்லா விளையாட்டு மைதானங்களும் விளக்குகள் சரி செய்யப்பட்டு வருகிறது. மேகதாது பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய முதல்வர் சிறப்பாக கையாளுவதற்குரிய உத்திகளை தான் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு நலன் பாதுகாக்கப்படும். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்குரிய அந்த வேகத்தில் தமிழக அரசு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது.